லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை கனிகளை குறித்து, அதாவது ஒவ்வொரு நாள் அந்த கனிகளை குறித்து 9 வகையான கனிகளை குறித்து பேசினேன். அன்பை குறித்து பேசினேன். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. இன்றைக்கு இந்த நற்குணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நற்குணம் எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது, ஆவியின் கனி சகல நற்குணம். இப்போ நம்மளுக்கு நற்குணம் தேவை. என்னன்னா, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அந்த நற்குணம் தேவை. மற்றவரிடத்தில் பேசுவதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் நற்குணம் தேவை. அல்லேலூயா. இப்போ நீதியிலும் உண்மையிலும், இப்போ நீதியை நம்ம செய்யணும். அல்லேலூயா. அப்போ உண்மை, மற்றவர்கிட்ட பேசும் பொழுது நம்ம இப்போ உண்மையை பேச வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையில் விளங்கும். அடுத்த பாருங்க, வசனம் சொல்கிறது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்த நற்குணம் எதை குறிக்கிறதுனா, மனுஷருக்கென்று நாம என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் வேதமும் சொல்கிறது. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய நற்குணத்தை காண்பிக்கிறது. இந்த வேதம் பிரகாரம் நாம் கடைபிடித்து இந்த நற்குணத்தை மற்றவரிடத்துல காண்பிப்போம். நல்ல குணங்களை மற்றவரிடத்துல காண்பிப்போம். அப்ப காண்பிக்கும் பொழுதுதான் கர்த்தரும் அங்கே கிரியை செய்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நற்குணத்திலே இருந்தார். அல்லேலூயா. அதே போல நாமும் நற்குணமுள்ளவர்களாக இருப்போம். கனிகள், அந்த 9 வகையான கனி நம்மிடத்துல கிரியை செய்ய வேண்டும்னா நற்குணம் நமக்கு தேவை. அல்லேலூயா. மற்றவரிடத்துல பேசும் பொழுது நற்குணத்தோடு பேசுவோம். அல்லேலூயா. இப்ப மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷர் பார்க்கணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. கர்த்தர் நம்மை பார்க்கணும். நமக்கு பரலோகத்துல தான் பொக்கிஷம் வேண்டும். அப்ப அந்த பரலோகத்துல பொக்கிஷம் வருவதற்குன்னா நற்குணம் நமக்கு தேவை. மனுஷருக்கென்று ஊழியம் செய்வோம், கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோமனோ தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம், சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. ஆண்டவரே, இந்த கனிகளை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.